ஹாய் ஹலோடா ஆமி. இது ஜிமின் ஒன் ஷாட்டோட அன்எக்ஸ்பெக்டட் மேரி வித் சிஸ்டர் ஃபியான்சியோட போனஸ் பாட்டு. ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா. இந்த எபிசோட் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஓகேவா? சரி வாங்க, இதோட ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ மார்னிங் ஜிமினோட அப்பா அம்மா கோயிலுக்கு போனவங்க ரிட்டன் வந்துட்டாங்க. வந்துட்டு கதவு தட்டுறாங்க. ஜிமின், வயன், கதவு திறங்க. மா, கதவு லாக்கில் இருக்குமா அப்படின்னு மீனா சொல்கிறா. ஐயோ ஆமாம், உள்ளே தப்பை போட்டிருக்காங்கம்மா. உங்ககிட்ட இன்னொரு கீ இருக்கா? பேக்கில் தான் எங்கேயோ வச்சேன், இரு பார்க்குறேன். நீ பாரு, எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டி மணி 9 மேலே ஆகுதுரி. அவன் வேலைக்கு போவானாம்மா? ஒருவேளை வயன் மட்டும் உள்ளே இருந்தானா? மா, முழிச்சிருந்தா என் நேரத்துக்கு வந்து கதவை திறந்துருப்பாங்கம்மா. நீ வந்து துறையன். சரி இரு, நான் தேடி எடுக்கிறேன். அவங்களும் பேக்லேருந்து தேடி எடுத்து சாவி எடுத்து திறக்கிறாங்க. திறந்து உள்ளே போய் பார்த்தா எல்லாம் அப்படி இப்படி கிடக்குது. மா, நான் சொல்லலை, அங்கே பார் ரூம் பூட்டிகிட்ருக்கு. அவங்க உள்ளே தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏண்டி மணி 9க்கு மேலே ஆகுதுரி. இந்நேரம் உங்கள் அண்ணன் சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி வேகமாக வந்து டைம் ஆச்சுன்னுவான். இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்? அதான் தெரியலையே, என்னன்னு தெரில. நீ போய் பாரு. சரி இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஜிமின் அம்மாவும் ரூமுக்கு மேலே வராங்க. வந்துட்டு கதவை தட்டுறாங்க. வயன், ஜிமின். இந்த பக்கம் பார்த்தா 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஹக் பண்ணிட்டு. இன்னும் கண்ணை முழிக்கவே இல்லை. நைட்டு படுத்ததோட சரி. இந்த சவுண்டு கேட்டுட்டு வயன் எந்திரிக்கிறா. ஐயோ, அத்தை வந்துட்டாங்க போல. என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க, டி அத்தா எந்திரிடா அப்படின்ட்டு கத்துறா. ஐயோ, நான் வேறு மேலே எதுவுமே போடாமல் இருக்கேனே. கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு புடவை எடுத்து சுற்றிக்கிறா. எந்திரி. என்னடி? உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, எந்திரிடா. என்ன? அங்கே பாரு, வெளியே சத்தம் கேட்குது, எந்திரி. இவங்க என்ன அதுக்குள்ளே வந்துட்டாங்க? அதெல்லாம் கேட்காதடா, சீக்கிரம்டா, எந்திரிடா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் என்னன்னு கேளு. சரி. வயன் வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடிடுறா. இப்போது ஜிமின் வந்து ஒரு ட்ராக் போட்டுட்டு மேலே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு வந்து கதவை திறக்கிறான். என்னம்மா காலைல அதுக்குள்ளே வந்துட்ட? என்ன அதுக்குள்ளேயா? மணி என்னாகுதுன்னு தெரியுதா? மணி அப்படின்னு திரும்பி பார்க்குறான். மணி பார்த்தா 9:30க்கு மேலே ஆகுது. இன்னும் 9:30 ஆகுது. அதைத்தாண்டா நானும் கேட்குறேன். இந்நேரத்துக்கு காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிவியே, என்ன ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜிமின் அம்மா கேட்குறாங்க. ஐயோ, டயர்டில் தூங்கிட்டோம் போல. சரி, வயன் எங்க? வயன் குளிச்சிட்ருக்காம்மா. அப்படியா? சரி, வந்தானா கீழே வர சொல்லு. சரிம்மா, கிளம்புடா. இல்லைம்மா, இன்றைக்கி நான் லீவ் போட்டிருக்கேன். என்ன லீவா? சொல்லவே இல்லை. ஆமாம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நேற்று கொஞ்சம் வேலை. ஓ சரிடா, நீ தூங்கு. சரி, வயன் வந்தால் வர சொல்லு. சரிம்மா. இப்போ டோர் க்ளோஸ் பண்ண உடனே வயன் பாத்ரூம்லேருந்து வேகமாக வெளியே வரா. என்ன, உங்கள் அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்கடி. நீ நடி சிலுக்கு மாதிரி வந்து நின்றுருக்க. நான் பாதி தான் குளித்தேன், இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வெறும் டவல் மட்டும் தான் கட்டிட்டு வந்துருப்பா வயனு. இதை பார்த்துட்டு குடுக்குன்னு உள்ளே ஓடுறா. இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கதவை சத்திட்டா. மிஸ் ஆகிடுச்சு. என்றைக்காவது இந்த கோழி மாட்டாமலேயே போயிடும், அன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வயன் குளிச்சுட்டு வெளியே வரா. வந்துட்டு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறா. ஜிமின் பெட்டில் இருந்தவன் நிமிர்ந்து பார்க்குறான். இருந்தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டக்க வரான். இதை வயன் கண்ணாடியில் பார்த்துட்டு, அங்கேயே நில்லுங்க. என்னடி? அங்கேயே நில்லுங்க. நீங்கள் கிட்டக்க வந்தால் என்னென்னமோ பண்ணுவீங்க. நான் போகிறேன், மணியாச்சு. ஆல்ரெடி அத்தை வேறு திட்டுவாங்க. அத்தை ஏண்டி திட்டுறாங்க? ஆமாம், மணி இன்னும் எவ்வளோ நேரம் நான் ரூம்லேயே இருந்தால் என்ன நினைப்பாங்க? தப்பாக நினைக்க மாட்டாங்க? ஏண்டி, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. நீ என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம், நீங்கள் அங்கேயே நில்லுங்க. நீங்கள் வந்தாலே பக்கத்தில் என்னென்னமோ பண்ணுறீங்க. நான் கிளம்புற புடவையை கட்டிட்டு. வேகமாக புடவை கட்டுறா. அது வேறு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. இது வேறு வேகமாக கட்டுறா. இரு டென்ஷன் ஆகாது, நான் கட்டி விடுறேன். உங்களுக்கு புடவெல்லாம் கட்ட தெரியுமா? தெரியுமே, எங்கள் அம்மாக்கெலாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்ன, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கேண்டி ஷாக்கார?
பின்ன என்னங்க, நீங்கள் தாங்க ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு பேச தெரியுன்றதே எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் உங்கள் அத்தைக்கெலாம் புடவை கட்ட ஹெல்ப் பண்ணுறேன்றீங்க. இன்னும் உங்ககிட்ட எவ்வளோங்க திறமை இருக்குது உள்ளார. இது ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, ஏண்டி நான்லாம் அதை செய்யக்கூடாதா என்ன? நானும் மனுஷன் தானே. இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. சரி இப்படியே பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும் சரியா? ஐயோ நீங்கள் வேகமாக கட்டுங்க, இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானை எடுத்து கையில் கொடுத்துட்டு வேகமாக ஃப்ளீட் எடுக்கிறா. ஏய் இரு நான் கட்டி விடுறேன். சரி. இப்போது ஜிமினை கட்டி விடுறான். கட்டி விடுற சாக்கில் அங்கங்கே தொடுறான். எங்கே கூசுதுங்க. அப்புறம் எப்படி தொடாமல் புடவை கட்டுறது? சீக்கிரம். இப்போ ஜிமினை புடவை கட்டிட்டு பார்க்குறான். கட்டிட்டேன். சரி நான் நல்லா இருக்கேனா? சூப்பராக இருக்கு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா. ஐயோ ஐயோ, சரி நம்ம போய் குளிக்க போவோம் அப்படின்ட்டு ஜிமின் குளிக்க போயிடுறான். ஒயின் வேகமாக கீழே இறங்கி வரா. அத்தை ஏண்டி இவ்வளோ அவசர அவசரமாக ஓடி வர? பொறுமையாக வா. பார் மூச்சு இறக்கிது பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, மாடிப்படிலேருந்து இறங்கி வந்தேனா வேகமாக தான். இல்லை இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சேன்ட்டு நான் தான் பார்க்க வந்தேன். சரி அத்தை. சரி இந்த காஃபி. ஆமாம் அத்தை, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் வர லேட் ஆகும் தானே சொன்னீங்க. ஆமாம் கொஞ்சம் அங்கே வேலை சீக்கிரம் முடிஞ்சா, ஸோ அதான் நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்காமல் உங்கள் மாமா தான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால் அங்கேருந்து கிளம்பி சீக்கிரம் வந்துட்டோம். ஓ சரி சரி அத்தை. சரி நான் சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்றியா? அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சிட்டிங்களா? இல்லை இல்லை வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்றியா? சரி அத்தை. மதியானத்துக்கு வேணால் எதாவது சமைச்சிக்கலாம். சரி. உங்கள் மாமா டீ கேட்டார், கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துடுறியா? சரி அத்தை. இப்போ ஒயினும் டீ கொடுக்கறதுக்காக போகிறா. மாமா இந்தாங்க டீ. சரி ஒயினு. இப்போது ஜிம்மி நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டு, ஒயன் என்னத்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னது அத்தை? அம்மா வந்து மறு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரி அத்தை. எப்போ? அதுவா நல்ல நாளாக பார்த்து அனுப்பிவிட சொன்னாங்க. ஏங்க ஏதாவது நல்ல நாள் பாருங்கள், ஜிம்மினும் ஒயினும் போயிட்டு வந்துடட்டும் மறு வீட்டுக்கு. ஏண்டி அங்கே இன்னும் பிரியா இருக்காடி, இப்போ மறு வீடெல்லாம் ரொம்ப அவசியமா என்ன? அவள் மனசு கஷ்டப்படாது. ஆமாம்ல அப்படின்ட்டு ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. ஒயின் வந்து ஆமாம் அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, நான் அவளுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டேன். வேணாம் அத்தை மறு வீடெல்லாம். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஏங்க நீங்களே உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுங்க, வேண்டாம் மறு வீடெல்லாம், அப்புறம் அவள் கஷ்டப்படுவாள்ல. ஆமாம். இப்போது ஜிம்மின் அப்பாவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அண்ணே, ராதா. சொல்லுண்ணே. இல்லை மறு வீட்டுக்கு கூப்பிட்டதா? ஆமாண்ணே, நீயே ஒரு நல்ல நல்லா பார்த்து அனுப்பி வச்சிரு சரியா? சொல்லு என்னைக்குன்னு. இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒயன் சொல்கிறா. ஏன்வா அவளுக்கு இங்கே வரத்துக்கு வலிக்குதா? இல்லை இல்லை, பிரியா இன்னும் இருக்கால கல்யாணம் பண்ணிக்காம, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ மறு வீட்டுக்கு அனுப்புறது? அவள் கொஞ்சம் சங்கடப்பட மாட்டாளா என்ன? அவளை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைண்ணே, அவள் எப்படியோ போகிறா. என்னைக்கு நான் பார்த்ததை வேண்டான்னு சொல்லிட்டாலோ அன்னைக்கு அவள் எனக்கு பிள்ளை இல்லைண்ணே, அவ்வளோதான். நீ சொல்ல முடியாதுல்லம்மா. நம்ம தான் அவளை ஜிம்மினுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தோம், அவள் தான் வேண்டான்ட்டு போயிட்டா. அப்படி இல்லைனாலும் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, வேறு தான் நல்ல மாப்பிள்ளை பார்ப்போம். நீ என்னவா பண்ணிக்கோண்ணே, எனக்கு இனிமேட்டு வேண்டாண்ணே, அவ்வளோதாண்ணே. நீ அவளை பற்றி என்கிட்ட பேசாத. நீ ஜிம்மினியும் ஒயினியும் ஒழுங்காக மறு வீட்டுக்கு அனுப்பி என் முறையெல்லாம் நான் கரெக்டாக செய்யணும் என் பொண்ணுக்கு. அவள் தான் என் ஒயன் தான் என் ஒரே பொண்ணு, அவ்வளோதாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ கோவத்தில் இருக்க. இல்லைண்ணே நீ எப்போ கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன், இதுக்கு மேலே மாறுறதா இல்லை. இன்னும் 2 நாள் கழித்து ஒயினியும் ஜிம்மினும் மறு வீட்டுக்கு அனுப்பி வை சரியா? அன்றைக்கி தான் நல்ல நாள் வேறு. என்ன நீ? சரி போ, நான் ஜிம்மின்கிட்ட சொல்கிறேன், சொல்லிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணே, நான் மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தையை கூப்பிடுறேன் சரியா? சரி நீ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்லுச்சு அம்மா? அவங்களா இன்னும் 2 நாள் கழித்து வரணுமா? மாமா அதான் வேண்டான்னு சொன்னேன்ல. உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு பிரியா பொண்ணே இல்லை அப்படி இப்படின்னு தாமதும்னு குதிக்குது. மாமா பொண்ணே இல்லைன்னா எனக்கு புரியல, அப்புறம் என்ன பண்ணுறது பிரியாவை? அவள் பாவம் இல்லையா? அவள் தான் வேண்டான்ட்டு போயிட்டா. நம்ம தானே மாமா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து. பாடுறா ஒயின் அதுக்குள்ளே பெரிய பொண்ணு ஆகிட்டா, விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்த பொண்ணு. மாமா கிண்டல் பண்ணாதீங்க, நீ சொல்கிறதும் நிஜம்தான். நீ சொல்லிட்டல்ல, பிரியாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்போம், அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் சரியா? சரி மாமா அப்படின்ட்டு சிரிக்கிறா.
இப்போ ஒயின் அம்மாவும் சிரிக்கிறாங்க. மாமா, நான் உன்னை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னதுடா? நீ சொல்லு, உன் மேலே நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன்? இல்லை, உங்களுக்கு அக்கா மேலே எந்த கோவமும் இல்லைல்ல? அத்தை, நான் உங்ககிட்டேயும் தான் கேட்குறேன். அக்கா இப்படி பண்ணிடுச்சேன்னு. இங்கே பாரு, எங்கள் 2 பேருக்குமே எந்த கோவமும் இல்லை, சரியா? பிரியாவை நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அவளை போய் நான் எப்படி தப்பாக நினைப்பேன்? அவள் ஏதோ ஒரு காரணத்தினால ஜிமினை வேண்டான்னு சொல்லிட்டாளே தவிர்த்து எனக்கு அவன் மேலே எந்த கோவமும் இல்லை, சரியா? ம், சரிம்மாம்மா. அத்தை, இங்கே பாரு, உங்கள் மாமா சொன்னது தான் நானும். எனக்கு பிரியா மேலே எந்த கோவமும் இல்லை. நீ அதை பற்றி எதையும் யோசிக்காத, சரியா? நீ சந்தோஷமா இருடா, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ம், சரி அத்தை, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வயன், ஆ, உன் புருஷன் கூப்பிட்டான் பாரு, போ. ஐயோ, வேகமாக வயன் மேலே வரா. என்னங்க, என்னாச்சு? என்னங்க டவலோடு நின்றுட்டுருக்கீங்க? ஐயோ அப்படின்ட்டு வயன் திரும்பி நிற்கிறா. ஏய், இதுக்கு முன்னாடி அப்படியே பார்க்காத மாதிரி தான். ஏங்க இப்படிலாம் நான் என்னைக்குங்க உங்களை பார்த்தேன்? போங்க சும்மா. சரி சரி, என் ட்ரெஸ் எடுத்துக்கொடு. ஆ, உங்கள் ட்ரெஸ் உங்கள் கம்போர்டில் தான் இருக்கும். ஏய், எடுத்துதாடி. இருங்க அப்படின்ட்டு திரும்பி கூட பார்க்காம குனிஞ்சிக்கிட்டே போய் எடுத்துறா. இதில் நான் எந்த ட்ரெஸ் எடுக்கிறது ஆ அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ பின்னாடிலேருந்து வந்துட்டு அவள் காது கிட்ட மூச்சு விட்றான் ஜிம்மின்னு. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணலாம். ஏங்க பூங்க தள்ளுங்க. நீங்கள் வேறு அத்தை வேற கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏண்டி அப்படி என்ன தாண்டி கீழே வேலை செய்கிற? எப்போ பாரு போகணும் போகணும் போகணும், இதை தாண்டி எதாவது சொல்கிறியா? ஆ, என்னங்க இது காலையிலங்க, இது நைட்டு கிடையாது. அப்போ நைட்டாக இருந்தால் ஓகேவா? நீங்கள் போங்க, நீங்கள் போட்டு வாங்குறீங்க சும்மா. இருடி, நீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க போங்க அப்படின்ட்டு நகர்றா. அவன் கபோர்டோடய வச்சு லாக் பண்ணிவிட்டு, சரி எனக்கு கிஸ் பண்ணு அப்புறம் போகலாம். ஆஹா, நான் கிஸ் பண்ணேன்னா நீங்கள் எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான். நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வாயின்னு அடம் பிடிக்கிறா. இப்போ நீ பண்ணாதான் இங்கேருந்து கிளம்ப முடியும். அப்புறம் உன்னோட சாய்ஸ், லேட் ஆச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைப்பா அப்படின்னு ஜிம்மி நிற்கிறான். என்னங்க விடுங்க, விடு அப்படின்னு சொல்கிறா. இந்த சின்னுங்கள்லாம் இங்கே கிடையாது. ஒன்று கிஸ் பண்ணு, இல்லையா இங்கேயே நின்றுட்டுருப்போம் 2 பேரும். என்ன சொல்கிற? எனக்கு ஓகே தான்ப்பா. ம் ம், சரி பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்? அதான் நீங்கள் கேட்டிங்களே, பண்ணிக்கோங்க. அது நான்லாம் பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணணும். ஆ, நான்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும். ஏண்டி எப்போ பாரு நான் தாண்டி உனக்கு கிஸ் பண்ணுறேன், என்னை ஒரு வாட்டியாவது கிஸ் பண்ணியா சொல்லு? ஏதோ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குடி ஒன்று. நீ போ. என்னங்க நீ பேசாதன்னு சொல்லிட்டேன். நானே இப்போ பாரு உங்ககிட்ட வரதுனால தான் உனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நீ ஏன் கிஸ் பண்ணியிருந்தனா உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியும். நீ வாய் வார்த்தையாக சொன்னியே தவிர்த்து இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட எனக்கு கிஸ் பண்ணல. ஏங்க எனக்கு உங்களை பிடிக்குங்க. நான் வந்து சொல்லு என்னது? விடு, உங்ககிட்ட சொல்லி வேஸ்ட்டு தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறேன். என்னங்க 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 போயிட்டாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கே, எப்படி கொடுக்குறது? ஐயோ, அவர் வேற கஷ்டப்பட்டாரே, என்ன சொல்கிறது அப்படின்னு ஒயின் யோசிச்சுட்டே நிற்கிறா. இப்போ ஜிமின் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வரான். என்னங்க கண்டுக்கவே இல்லை, நேராக போயிட்டே இருக்கான். பார்த்தா ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. ஜிமின் திரும்பி கூட பக்கம் போய் அந்த ஃபோன் எடுக்க போயிடுறான். சொல்லுங்க அத்தை. அம்மாவா? என்னது அப்படின்னு கிட்ட போய் கேட்குறா. மாப்பிள்ள, என்ன அத்தை? ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லுங்க. இல்லை, கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீங்கள் இன்னும் மறு வீட்டுக்கு வரணும்ல, அதை கூப்பிட்றதுக்கு தான். இப்போ ஒயின் பார்க்குறா. அதை கேட்டுட்டு வேண்டாம் வேண்டாம் வரலன்னு சொல்லுங்கள், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆக்ஷன் காட்டுறா. இல்லை அத்தை, இப்போ இதுக்கு? இல்லை மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் கூப்பிடணும், அதான் இன்னும் 2 நாள் நல்ல தேதி ஒன்று வருது, நீங்கள் அன்றைக்கி வரீங்களா அப்படின்ட்டு ஒயின் அம்மா கேட்குறாங்க. ஜிமின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா அம்மா கிட்ட நான் ஆல்ரெடி அண்ணங்கிட்டேயோ அன்னிக்கிட்டேயும் சொல்லிட்டேன், அவங்க சரி சொல்லிட்டாங்க. அப்போ சரியாத்தா வரேன். நீங்கள் ஒயினை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒயின் பக்கத்தில் இருந்துட்டு ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறா.
இப்போ ஜிமின் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்ன ஏங்க வரேன்னு சொன்னீங்க? நான் வர வேண்டாம் தானே சொன்னேன். எதுக்கு? ஆமாம், பிரியா அங்கே இருக்கால்ல, அதுக்கு அவள் கஷ்டப்பட மாட்டாங்களாங்க? அவள் தானே வேணான்ட்டு போனா, அவள் ஏன் கஷ்டப்பட போகிறா? அவள் ஹாப்பியாக தான் இருப்பா. நீ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது பேசாத சரியா? உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். நீயா என்னைக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறியோ அன்றைக்கி வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். என்னங்க உங்களுக்கு பிடிக்குங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜிமின் கதவை திறந்துட்டு போயிடுறான். இவர் என்ன கேட்க கூட மாட்டேங்கிறாரு. எப்படி நான் கொடுப்பேன்? ஐயோ! இப்போ ஒயினுக்கு கீழே போகிறா. ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ போயிட்டு ஒயின் வந்து பரிமாற போகிறா. மா எனக்கு சாப்பாடு எடுத்து வை. இப்போ ஒயின் எடுத்து வைக்க போகிறா. ஏய் அதான் ஒயின் எடுத்து வைக்கிறாள்ல, நான் உன்னை தானம்மா சொன்னேன் எடுத்து வைம்மா அப்படின்ட்டு சொல்கிறான். என்ன ஒரு கோவமாக இருக்காரு. ஒயின் அம்மாவும் பார்த்துட்டு, என்ன ஆச்சு இவங்க 2 பேருக்குள்ளே? இப்போ எதுக்கு 2 பேரும் முறுக்கிட்டு நிற்குதுங்க? கல்யாணம் ஆகி 2 நாள்லே சண்டையா? ஐயோ அப்படின்ட்டு ஜிமின் அம்மா வராங்க. இப்போ ஒயின்கிட்டேருந்து வாங்கி இவங்க பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு கிச்சனில் வேலை இருக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. ஜிமின் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறான். போயிட்டு ஒயின் வந்து அவன் முந்தானையை கொடுக்குறா. அவன் இப்படி பார்த்துட்டு கையை மட்டும் தொடச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். மா நான் வேலைக்கு போகிறேம்மா. ஏய் இன்னைக்கு ஏதோ ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ன, டயர்டாக இருக்குன்னா லீவுன்ன. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சரி மதியானம் சாப்பிட? எனக்கு வேண்டாம்மா, நான் வரல, நான் ஈவினிங்காக வரேன். ஏன்டா? இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை, நான் டவுன் வரையும் போகிறேன். சரிடா பார்த்து. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்பி போயிடுறான். ஒயின்கிட்ட என்னன்னு கூட வார்த்தை சொல்லலை. ஒயின் பார்த்துட்டே இருக்கா. என்ன மாமா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகுது. ஐயோ இவன் உண்மையாகவே கோவமாக இருக்கார் போல். நான் தான் கோவப்படுத்திட்டேன். ஐயோ 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 ஏன் ஒயின்? அவர் உங்ககிட்ட ஒரு முத்தம் தானே கேட்டார், உனக்கு அது ஏன் வலிக்குது? எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் 2 மனசும் திட்டிக்கிட்டே இருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி கண்ணு கலங்கி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜிமின் அம்மா வந்துட்டு, வயன் அத்தை. ஏன் என்னாச்சு? 2 பேருக்குள்ள சண்டையா? அதெல்லாம் இல்லைத்த. உங்கள் பையன் வந்து ஆசையாக ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஒன்று கேட்டார், நான் தரமாட்டேன்னா அதுக்கு தான் கோவமாக இருக்கார். ஐயோ ஏன் அத்தை? அவன் கேட்டு ஒன்று கிடைக்கலன்னா அவன் கோவத்தெல்லாம் நம்மளால் தணிக்க முடியாதுப்பா. என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு ஒரு பொருள் மட்டும் வேணும்னு முடிவு பண்ணிட்டானா அது எப்படியா இருந்தாலும் அவன் அடைஞ்சிருவான். அப்படி தான் எல்லா விஷயத்துலையும் சின்ன வயசுலேருந்து. என்னத்த யாராவது இப்படிப்பட்ட பிள்ளைய வளர்ப்பாங்களா? ஏய் என்னடி? ஆமாம் இப்படியா சொல்லி வளர்க்குறது? போங்க அத்தை. ஏண்டி அது என்ன அவ்வளோ பெரிய பொருளா? இல்லை தான். அப்புறம் என்ன? சரி அவர் சாயந்தரம் வரட்டும், நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. சரி, அவன் கோவத்தை அதிகம் மட்டும் பண்ணிடாது சரியா? அப்போ ரொம்ப கஷ்டம். என்னத்த பயமுத்துறீங்க? ஒரு வேளை பிரியா அதனால தான் வேணான் இருப்பாளோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை நான் உங்களை ஒன்று கேட்கவா? என்னது கேள்வி? இல்லை எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொன்னீங்க அப்படின்ட்டு வான்னு கேட்குறா. அவங்க அத்தை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. உன்னை பாரு, குதிரையில் வந்து தூக்கிட்டு போகிறான் அவனோட ராஜா. அப்படியே அத்தை அப்படின்ட்டு வாயின் சந்தோஷப்பட்டதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போது சிரிக்கிறாங்க. அத்தை சிரிக்காதீங்க, டென்ஷன் ஆகுது. ஏய் நான் என்னடி பண்ணுவேன்? நீ ஜிம்மனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் நினச்சா பார்த்தேன். இதுதான் உங்கள் ராஜாவா? பாருங்க கல்யாணம் ஆகி 2 நாள்லேயே என்னை அழ வச்சுட்டாரு உங்கள் பிள்ளை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போயிடுறா உள்ளார. ஏய் நில்லுடி, போங்க, நீங்களும் உங்கள் ராஜகுமாரனும் போங்க அப்படின்ட்டு குடுக்குன்னு உள்ளே ஓடிடுறா. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஜிமின் சொன்ன மாதிரி வரவே இல்லை. மதியானம் கூட ஒயின் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவர் என் மேலே நல்லா கோவத்தில் இருக்கார். அவர் வந்தார்னா கண்டிப்பாக கொடுத்துடலாம். சரியா அப்படின்ட்டு ஒயின் வந்து அவள் மனசை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்கா. பார்த்தா சாயந்தரமும் ஜிமின் வரல. இன்னும் வரவே இல்லை. இப்போ மணி ஆகுது, மணி 8 ஆகுது. எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. வயன் சாப்பிடவா? அத்தை அவர் அவன் ஃபோன் பண்ணான். என்ன? அவன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளியே போயிருக்கானா, வர வந்து 2 நாள் ஆகும்னு சொன்னான். என்னத்த சொல்கிறீங்க? ஏன் உங்ககிட்ட சொல்லலை? என்கிட்ட சொன்னார், காலைல தான் கோச்சிட்டு போய் உங்களுக்கு தான் தெரியுமே அத்தை. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டி.
ஆமாம் போங்க. இப்போ என்ன அவர் வரமாட்டாரா? வரமாட்டான்டி. எனக்கு தெரிஞ்சு நாளான்னைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். நாளான்னைக்கா? அப்படின்ட்டு ஒயின் யோசிக்கிறா. சரி, எனக்கு பசிக்கல அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன். ஏய் ஏதா கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லை அத்தை வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மேலே போய் படுத்துக்கிறா. என்ன இவர் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட அம்மா வராமல் இருப்பார், இதுக்கெல்லாம் போய் என்ன என் மேலே தான் தப்பு. ஒயன் ஏன்டி? அவர் தான் எல்லாத்துலேயுமே முன்னுக்கு வராரு, நீ எதுவுமே செய்யலை, அதுதான் அவர் கஷ்டப்படுத்திருச்சு போ. ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கா? இப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்க்குறா, பார்த்தா ஜிமினா தான் போட்டிருக்கு. ஆ ஹலோ. ஹலோ ஒயன். ஆ மாமா எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு வரலையா? நான் நாளான்னைக்கு வந்துடுவேன். எங்கே இருக்கீங்க? ஏன் வரல? என் மேலே இன்னும் கோவமாக இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, போய் சாப்பிட்டுட்டு படு வந்துடுறேன். ஏன் இப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுன்னு சொல்லிட்டேன், போ கீழே போய் சாப்பாடு சாப்பிடு. இப்போ நீ சாப்பிட்ற அவ்வளோதான் சரியா? இல்லை எனக்கு இன்னும் தான் கோவம் வரும். இல்லை இல்லை நான் சாப்பிட்றேன். சரி நான் போய் சாப்பிடவா? போய் சாப்பிடு போ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீ போய் சாப்பிடு. சரி அப்படின்ட்டு ஜிமின் ஃபோனை வச்சிடுறான். ஏன் ஒரு 2 வார்த்தை பேசினா தான் என்னவா? இவர் இன்னும் கோவமாக தான் இருக்காரு. அப்படின்ட்டு ஒயின் புலம்பிக்கிட்டே கீழே போகிறா. அவங்க அத்தை உட்காந்துருக்காங்க. அத்தை நீங்கள் தானே கோத்து விட்டது? இல்லடி நான் என்னடி சொன்னேன்? எனக்கு தெரியும் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க, நான் எதுவும் சொல்லப்பா. போங்க போய் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஜிமின் அம்மா சிரிச்சுக்கிட்டே போய் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அது ஒயின் உட்காந்து சாப்பிட்றா. சாப்பிடுடி. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அப்புறம் என்ன பொறுமையாக சாப்பிட்ற, சாப்பிட நல்லா. சரி. ஒயினும் சாப்பிட்டுட்டு சரி நான் போய் தூங்கவா? சரி தனியாக படுக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என் கூட வந்து படுத்துக்கோ. இல்லாத்த நான் தனியாகவே படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுறா ரூமுக்கு. ஜிமின் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாம் கல்யாண புதுசில் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் போக போய் பழகிறோம், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஒயின் வந்து ரூமில் படுத்துக்கிட்டு அவளுக்கு தூக்கமே வரல, புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஒரு வேளை ஃபோன் எடுத்தாருன்னா? ஆமாம் இல்லை. இப்போது ஒயன் வந்து ஜிமினுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணால் ஜிமின் ஃபோனே எடுக்கலை. போ நீங்கிட்ட பேசாத அப்படின்ட்டு ஃபோனை தூக்கி போட்டு ஃபோனை பார்த்து திட்டுறா. அந்த ஃபோன் வால்பேப்பரில் ஜிமினோட ஃபோட்டோவும் ஒயனோட ஃபோட்டோவும் தான் இருக்குது. அப்படியே புலம்பிக்கிட்டே படுத்துடுறா. ஜிமின் சைட் பார்த்தா ஒயன் ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு, ஏய் ஒயன் தானே ஃபோன் பண்ணுறா, ஃபோன் எடாண்டா. எடுக்க மாட்டேன்டா. ஏன்டா ஏன்டா அவளை கஷ்டப்படுத்துகிற? நான் கஷ்டம்லாம் படுத்தலடா, அவளுக்கு அப்போ தான்டா என் மேலே இருக்க காதல் அவளுக்கு புரியும். நானே போயிட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு அது புரியாதுடா, அவளுக்கும் அது ஃபீல் பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறா. தயாங் பார்த்துட்டு, அம்மா லவ்வில் எப்படா பிஹெச்டி பண்ண? டேய் போடா கலாய்க்காத. பின்ன இவ்வளோ தத்துவம்லாம் சொல்கிற, அதுவும் இப்படிலாம் யோசிக்கிறீடா மச்சான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பாரு, இந்த 2 நாளுமே என்னை பற்றி தான் நினச்சிட்ருப்பா. நான் எப்போ வருவேன் வருவேன், அவளுக்கு அதை மட்டும்தான் யோசனையில் இருக்கும். என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவா, அவ்வளோதான். கஷ்டப்பட்டா தானே அவளுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், அவளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் நான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சந்தோஷமா இருடா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான் தோளில் தட்டி கொடுத்து. இப்படியே இந்த 2 டேஸுமே போயிடுச்சு. ஒயின் வந்து இப்போ தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஜிமின் அவளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத. ஜிமின் வந்து இப்போ காலையில் வரான். டேய் வாடா. ஏண்டா போனால் அப்படியே 2 நாள் அங்கேயே இருந்துட்ட? இல்லைம்மா ஒரு சின்ன வேலைம்மா, அதனால தான்ம்மா. சரி மேலே போ, டைம் ஆச்சு, கிளம்பு. எங்கம்மா? ஏய் மறு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க உங்கள் அத்தை. ஐயோ ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன். ஒயின் ரெடி ஆகிட்டுருக்கா, நீனு போய் கிளம்பு. சரிம்மா. இப்போது ஜிமின் மேலே வந்துட்டு கதவை திறக்கிறான். ஒயின் வந்து சாரி கட்டிகிட்ருக்கா. அதை ஜிமின் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். என்னங்க என்ன போயிட்டாரு? இப்போது ஒயின் திரும்பி கண்ணாடியில் பார்க்குறா. என்ன நம்ம இப்படி இருக்கிறத பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. அவர் எப்பயுமே வந்து ஒன்று கட்டி பிடிப்பார், இன்னும் எதுவுமே பண்ணலை. ஐயோ இன்னும் கோவத்தில் இருக்காரோ? போச்சு. இல்லை நான் கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் கேட்டதை கொடுத்துருவேன், கண்டிப்பாக கொடுத்துடணும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து அவளே சொல்லிக்கிறா. ஜிமின் பாத்ரூம்குள்ளே போயிட்டு சிரிக்கிறான் அவளை நினச்சி. ஜிமின் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, அவளே வருவா,
அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வரான். ஒயின் பார்க்குறா. பார்த்தா ட்ரெஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கான். என்ன போலாமா? அத்தான் ஒரு நிமிஷம். ஆஹா, அத்தான்லாம் கூப்பிட்றாளே ஒயன் அப்படின்ட்டு ஜிமின் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. ஜிமின் ஜிமின் கண்ட்ரோல் பண்ணடா, கண்ட்ரோல் பண்ணு. ஐயோ, இப்பயும் உன்னை இழுத்து கிஸ் பண்ணும் போல இருக்கேடி. சரி அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்ட்டு ஜிமின் வந்து கேட்குறான். என்ன? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் ஆச்சு, போகலாமா? இப்போ ஜிமின் அம்மா கீழே கூப்பிடுறாங்க. இந்த அத்தை வேற. போகலாமா? போகலாம். இப்போது 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும். மாதிரி பேரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, 2 பேரும் செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொடக்கெடுக்கிறாங்க. என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலையை உங்களுக்கு சுற்றி போடணும். சந்தோஷமாக போயிட்டு வாங்க, சரியா? சரிம்மா. வயன், அத்தை போயிட்டு வாடா. போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டு ஜிமின் போய் கார் எடுக்கிறான். இப்போது ஜிமின் அம்மா வந்து வயன்கிட்ட கேட்குறாங்க. என்ன பேசிட்டானா? நீ எங்கே பேசினார் உங்கள் புள்ள? இன்னும் பேசவே இல்லை. ஏண்டி இன்னும் மாடி பேசலை? ஆமாம். இங்கே பாரு, ஒரு விஷயம் சொல்லவா? என்னது? பசங்களுக்கு வீக்னஸ்ஸே பொண்ணுங்க தான். அதுவும் பொண்டாட்டியை பார்த்தா பயங்கர வீக்னஸ்ஸு. நான் சொல்கிற மாதிரி செய். எப்படி ஜிம்மின் வந்து உன் வலையில் விழறான்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் உன்னை சுற்றியே தான் வருவான். என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே வா, காதை காட்டு அப்படின்ட்டு ஜிம்மின் அம்மா காதில் ஏதோ சொல்கிறாங்க ஒயின்கிட்ட. ஒயின் அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. அத்தை நிஜமாவா? ஆமாண்டி, உங்கள் மாமா கூட அப்படி தான். ஜிம்மினும் அப்படி தான் மயங்கிடுவான். போ நான் சொன்னது செய். சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து வண்டியில் ஏறுறா. ஜிமின் பார்க்குறான். என்ன இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, சோகமாக இருந்தாலே, இப்போ என்ன பலபலன்னு சிரிச்சுட்டு வந்து ஏறுறா? என்ன, எங்கள் மம்மி ஏதோ சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்கா. ஜிமினே உஷாராடுறா, எங்கேயும் சிக்கிறாத, நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு கார் எடுக்கிறான். ஒயின் பார்க்குறா, ஏதோ சொல்லலை. நேராக போயிட்டு ஒயின் வீட்டில் தான் நிப்பாட்டுறாங்க. அவங்க அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒயினும் ஜிம்மினும் வரதை பார்த்துட்டு, வாங்க மாப்பிள்ள, வா ஒயின், அம்மா அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஏண்டி ஒரு 2-3 நாள் தானே ஆச்சு, அப்படி இருந்தாலும் ஒன்று மிஸ் பண்ணலம்மா. ஆமாம் போ குரங்கு. அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சி கத்திகிட்ருக்கா. இறங்கு இறங்கு இறங்கு. எப்பா உன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஏதோ இந்த வீட்டில் ஏதோ ஒரு சவுண்டு குறையிற மாதிரியே இருந்துச்சுடி. இப்போ தான், ஐயோ என் தங்கம், வீடே கலக்கலன்னு இருக்க போகுது பாரு உன்னால தான். ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறா அவ. ஆமாம், வந்துடுச்சுல உங்கள் பைத்தியம். இங்கே பாருப்பா, எப்போ பாரு அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்கு. ஏண்டி அவளை திட்டுற? அவளே இப்போ தான் வந்திருக்கா. ஆமாங்க, ஒரு 4 நாள் தான் அங்கே இருந்தா, அதுக்குள்ளே உங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சா? சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் என் கூட தாங்க குப்பை கொட்டணும். அவள் கிளம்பிடுவா இன்னும் 2 நாளில். இங்கே பாருப்பா அம்மா எப்படி பேசுதுன்னு. நீ விடுறா தங்கம், நீ போடி உள்ளார. போவாங்க, அப்பனாச்சு பிள்ளையாச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க ஜிமினை கூப்பிட்டுட்டு. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஜிமின் நீ வா, இந்த லூசுங்களை விடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிமின் உள்ளே வரான். வாங்க மாப்பிள்ள. வரேன் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போது ஒயின் வந்து நேராக கிச்சனுக்குள்ளே தான் வரா. மா, என்னம்மா சாப்பாடு? எனக்கு பசிக்குது. ஏண்டி காலை சாப்பாடு தான் தின்னுட்டு வந்தேன். ஐயோ அம்மா, உன் கையால் சாப்பிட்டு தான்மா கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தேன். நீ இன்னும் மத்தியானம் செஞ்சுருக்க சொல்லு. மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், நாட்டுக்கோழி வறுவல் பண்ணியிருக்கேன், ஃபிஷ்ஷு வறுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகிறாங்க. மா, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமாம்மா? ஏண்டி பின்ன என்னைக்காவது ஒரு நாள் நான் கேட்டிருக்கேன்னு இத்தனை டிஷ்ஷு செஞ்சுருந்துருக்கியா? இதே ஜிம்மின் வரான் தானே செஞ்ச? ஆமாண்டி, மாப்பிள்ளை வராரு. பாத்தியா, இப்பயே நீ ஓர வந்து என்ன காட்டுற? இதெல்லாம் சரியில்லைம்மா, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அட போடி பைத்தியம் அப்படின்ட்டு அவங்க அம்மா தலையில் தட்டுறாங்க. போம்மா. ஆமாம், பிரியா எங்கம்மா? அவளை பற்றி என்கிட்ட ஏன் கேட்குற? மா, இன்னும்மா கோவமாக இருக்கேன். விடுமா, மாமாவே அந்தளவுக்கு கோவமாக இல்லை, நீ ஏம்மா? நான் கஷ்டப்பட்டது எனக்கு தாண்டி தெரியும். ஊர் முன்னாடி நான் தானே அசிங்கப்பட்டேன், சொல்லு. மா சரிம்மா, மாமாவே ஒத்துக்குச்சுமா, மாமாவுக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கெல்லாம் கோவம் உடனேலாம் தழிஞ்சிடாது. மா என்னடி போடி.
போம்மா, பிரியா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒயின் வந்து மாடிக்கு தான் ஓடுறா பிரியா ரூமுக்கு. போய் கதவை தட்டுறா. யாரு? அக்கா நான் தான்க்கா கதவை தரேன் வயனு. இப்போ போய் பிரியா கதவை திறக்கிறா. வயன், அக்கா எப்படி இருக்க அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னக்கா என்னாச்சு? நீ வா சொல்கிறேன். இப்போது வயனை உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க வயனை. என்னக்கா ஆச்சு? ஏன்? ஜிமின் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாரு? நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அதுவும் முன்னாடி பார்த்த மாமாக்கும் இப்போ பார்க்குற மாமாக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா அப்படின்ட்டு வயன் மூச்சு விட்டு சொல்கிறா. ஏன், ஏதாவது சொன்னாங்களா? மாமா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் இல்லை. கோவப்பட்டாரா? அடித்தாரா? அதெல்லாம் இல்லைக்கா. ஏங்க்கா மாமா என்ன அடிக்க போகுது? ஏன் மேலே கோவப்பட போகுது? அப்புறம் என்ன வித்தியாசம்? ஆமாங்க்கா, முன்னாடிலாம் மாமா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்கும். ஆமாம், இப்போது அவ்வளோ பேசுகிறாரு அப்படின்ட்டு வயன் நினச்சி பார்க்குறா. ஏய் பொடாடி. ஐயோ அக்கா, நம்ம அதை பற்றி ஏன் யோசிச்சுக்கிட்டு விடுக்கா. சந்தோஷமாக இருக்கல்ல, ஏதாவது கஷ்டம்னா சொல்லிடு என்கிட்ட. உனக்கு பிடிக்கலனாலும் சொல்லிடு. அக்கா எனக்கு ஏன்க்கா மாமாவை பிடிக்காம போகுது? எனக்கு பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறா. சரி, நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். ஆமாம், நீ ஏன்க்கா ஜிமினை தானே வேணான்னு சொன்ன? அதுக்கெல்லாம் சில காரணம் இருக்குது. வேண்டாம் விடு, உனக்கு சொன்னால் புரியாது, நீ சின்ன பிள்ளை. திரும்ப திரும்ப எனக்கு சின்ன பிள்ளைன்னு சொல்லாதக்கா. எனக்கும் வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டேன். நானும் பெரிய பொண்ணு தான். ஆமாம் பெரிய மனுஷி, நீ கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ இன்னும் பெரிய பிள்ளை தான். போக்கா, கலாய்க்காத. அக்கா நான் உனக்கு கேட்குறேன். இல்லை, நான் உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு வயன் வந்து கேட்குறா வெளிப்படையாகவே. இங்கே பாரு, உன் மனசு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எதை நினச்சி கேட்குறேன்னா எனக்கு புரியுது. எனக்குலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, புரியுதா? என் தங்கச்சி சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருந்த மாதிரி தான். சரியா? சரிக்கா. இப்படி வயனும் பிரியாவும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. வயன், வரேம்மா. அக்கா வாக்கா சாப்பிட போகலாம். இல்லை நீ போன அப்புறம் வர. அட வாக்கா, நீ வேற கூச்சப்பட்டுக்கிட்டு. இப்போது பிரியாவை இழுத்துட்டு வேகமாக கீழே போகிறா. உன்னை தானே சாப்பிட கூப்பிட்டேன். அம்மா பிரியாவை கூப்பிடுமா. யார் வேணுமோ அவன் சாப்பிட்லாம், அவ்வளோதான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க. அக்கா நீ வாக்கா. இல்லை வயன், நீ போய் சாப்பிடு போ. அட வாக்கா, யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கொண்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு இவ போய் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஜிமின் பார்க்குறான். பிரியாவும் திரும்பி பார்க்குறா. எதுவும் சொல்ல முடியல, தலை குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. ஜிமினும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போது வயனை பார்த்துட்டு, என்னங்க என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சது தான் இலையில வச்சுருக்காங்க, அப்படியே என் இலையை பார்க்குறீங்க? ஐயோ, இந்த பைத்தியத்தெல்லாம் என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதோ போ அப்படின்ட்டு நினச்சிட்டு அவள் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். வயனும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க. பிரியாவுக்கு வைக்கிறாங்க. இல்லைம்மா போதுமா. அவங்க வந்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இப்போ தான் சோஃபாவில் உட்காடுறாங்க. பிரியா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறா. அம்மா என்னை மன்னிச்சிருமா. அவங்க எதுவுமே சொல்ல, கண்ணெல்லாம் கலங்குது. என்னை மன்னிச்சிருமா அப்படின்ட்டு காலில் விழுந்துடுறா. அழுதுகிட்டே இருக்கா. அம்மா சாரிம்மா, என்கிட்ட பேசும்மா ப்ளீஸ்மா. இப்போது வயனோட அப்பா பார்த்துட்டு, ராதா கொஞ்சமாவது மனசு இறங்கு, அவளும் பாவம் இல்லை, அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா, விட. கொஞ்ச நேரம் அவங்க அம்மா பார்த்துட்டு, சரி எந்திரிச்சு எட்ட போ மா ப்ளீஸ்மா. சரி அழாத. ஏதோ மாப்பிள்ளையும் வயனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, போய் வேலையை பாரு. சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறா. அவங்க அம்மாவும் எந்திரிச்சு பிரியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ அழுதுகிட்டே இருக்கா. இது ஒயனுக்கும் ஜிமினுக்கு பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ ஒயன் வந்து, அப்பாடா ஒரு வழியாக ஒரு பிரச்சனை முடிஞ்சிரா அப்படின்றா. ஜிமின் பார்க்குறான். என்னங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா என்ன? சரி பண்ணி வைக்கணுமா என்ன அப்படின்ட்டு ஒயன் கேட்குறா. அவன் ஒரு லுக் ஓடுறான். ஐயோ, நம்மளே ஆல்ரெடி பிரச்சனையில் தான் இருக்கோம், இவர் பிரச்சனையை நம்ம எங்கே சரி பண்ண அப்படின்ட்டு வாயை கப்பிச்சுப்பன்னு மூடிக்கிறா. இது எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டிலேருந்து சிரிப்பு சத்தம், அந்த வீட்டில் இருந்த அமைதியெல்லாம் போய் பழையபடி மாறுது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது ஜிமினோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? நீ தனியாக தானே இருக்க? ஆமாண்ணே தனியாக தான் இருக்கேன். ஏன், கிச்சனில் தான் இருக்கேன். இல்லை, பிரியாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறியா? அண்ணே அதுக்குள்ளே கல்யாணம்மா? அவள் மனசு எப்படி இருக்குன்னு தெரியல, அதுதான் நானும் நினச்சேன். ஆனால் இப்போது ஒயனும் ஜிமினும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்து அவளுக்கு ஏக்கம் வந்துடக்கூடாதுல்லம்மா, நான் அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு புரியுதுண்ணே,
சரி நான் அவகிட்ட பேசிட்டு சொல்லவா? சரிம்மா. இப்போது ஒயனம்மா ஃபோனை வச்சுட்டு ஒயன் அப்பா கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னதுடி? இந்த மாதிரி பிரியாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காரா அண்ணன். அதுக்குள்ளேயா? அவளே இப்போ தாண்டி கொஞ்சம் இதாக இருக்கா. இல்லைங்க நானும் அதை தான் சொன்னேன். ஆனால் அண்ணன் என்ன சொல்லிச்சுன்னா வயனும் ஜிம்மினும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவளை பார்த்து ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வயனோட பிரியா 5 வருஷம் பெரியவல்லைங்க, அவளுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல. அவள் ஜிம்மினை பிடிக்கலன்னு தானே சொன்னா, அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லலையே. நம்ம பிரியாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுரும். சரிங்க கேட்கலாம். இப்போது அவங்க அம்மா போயிட்டு பிரியா ரூம் கதவை தட்டுறாங்க. அம்மா. என்னம்மா? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா ரூமுக்கு? வரேம்மா. இப்போ பிரியாவும் அவங்க அம்மா கூட போகிறா. ரூம்குள்ளே போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. பிரியா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். கேளுமா. என்னதுமா? நீ மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். சரிம்மா சொல்லு. உன் மனசில் யாராவது இருக்காங்களா? அதனால தான் அந்த கல்யாணம் வேணான்னியா? இல்லைம்மா அப்படிலாம் யாரும் கிடையாதும்மா. எனக்கு உண்மையாலுமே ஜிம்மினை பிடிக்காது, அதனால தான் நான் சொல்லலை. சின்ன வயசுலேருந்து அவனை அண்ணா மாதிரியே பார்த்துட்டேனா, அதனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கல. சரி உனக்கு நான் வேறு மாப்பிள்ளை பார்க்கலாமா? பாருமா நான் எதுவும் சொல்லலை. சரிடா தங்கம். உனக்கு மாமா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம், நம்ம அந்த மாப்பிள்ளை பார்க்கலாமா? சரிம்மா கவலைப்படாத, உனக்கு பிடிக்காமலாம் நான் எந்த கல்யாணம் பண்ண மாட்டேன் சரியா? நீ எந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியோ நம்ம அந்த மாப்பிள்ளையே பார்க்கலாம். சரிம்மா அப்படின்னு பிரியா சொன்னதும் அவங்க அம்மா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி விடுறா ஒன்றும் இல்லை. இப்போது ஒயின் அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அண்ணனுக்கு. ஹலோ அண்ணா. சொல்லுமா. அண்ணே நீ மாப்பிள்ளை பாருண்ணே, அவள் பிரியாக்கிட்டேயும் பேசிட்டேன். பிரியாக்கிட்டேயுமா? ஆமாண்ணே, அவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டாண்ணே. நான் ஒரு 4-5 மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் சரியா? சரிண்ணே நீ வாண்ணே. சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டியே? ஏண்ணே என்னாச்சு? இல்லை இப்போது ஜிம்மினும் ஒயனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ ஒயனை உன் கூடயே தூங்க வச்சுக்கிறியா? ஏண்ணா என்னாச்சு? இல்லை பிரியா இருக்கா, அதனால தான் நான் யோசிக்கிறேன், இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாமே. அண்ணே மறு வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் எப்படிண்ணே? இது முக்கியம் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் செய்யணும்ல. செய்யணும் தாம்மா, இன்னும் 2-3 நாள் போகட்டுமே. நான் நாளைக்கு வரேன், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாமா? சரிண்ணே நீ வா அப்படின்னு சொன்னதும் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நைட்டுக்கு போல் ஜிமின் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படியும் ஒயின் வருவான்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒயின் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்தாங்க. ஜிமின்னு பாலை வாங்கி குடிச்சிட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஃபோனை தான் பார்த்துட்ருக்கான். சரி நான் போகிறேன். எங்கே போகிற? அம்மா கூட தூங்க. நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் நான் போய் அம்மா கூடயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நில்லுடி, சொல்கிறதுக்குள்ளே போயிடுறா. இவளுக்கு கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம். நான் வெயிட் பண்ண வச்சேன்ட்டு அவள் என்னை வெயிட் பண்ண வைக்கிறா பார்த்தியா? இருக்குது, எவ்வளோ நாள் தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துருக்கான். ஆனால் இப்போ மிஸ் ஆகிடுச்சே, எப்படியும் கிடைப்பான்னு நினச்சேன். ஐயோ ஜிமினே, ஒரு வேளை வெக்கத்தை விட்டு நம்மளே இறங்கி போயிடலாமா? சாச்சா, நமக்கு நம்ம கௌரவம் தான் முக்கியம். பொண்டாட்டிக்கிட்ட என்ன கௌரவம்? ஐயோ ஜிமினுக்கு இப்படி அவன் மனசை மாற்றி மாற்றி அவனே திட்டிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனே தலைக்காணியை மூடிக்கிட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஜிமினோட அப்பா வராரு. என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க? இல்லைடா ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் வந்திருக்கேன். முக்கியமான வேலையா? என்ன வேலை? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. அது உனக்கு தேவையில்லை, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல. இப்போது ஒயின் அம்மா கிட்ட தான், ராதா சொல்லுண்ணே, நான் ஃபோட்டோலாம் கொண்டு வந்திருக்கேன், பிரியாவுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. சரி நான் சொல்கிறேண்ணே, நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு போயிட்டு பிரியா கிட்ட காமிக்கிறாங்க. என்னப்பா? இல்லைடா மாப்பிள்ளை பார்த்துருக்கு. பா அதுக்குள்ளேயா? ஆமாண்டா பா, பிரியாவை பற்றி எதாவது நினச்சி பார்த்தீங்களா? பிரியாவை கேட்டுட்டு தான் செய்கிறோம். ஓ சரி சரி. இப்போது ஒயின் கூட உட்காந்து பார்த்துட்ருக்கா. அக்கா இந்த பையனை பாரு, இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான்ல. உங்கள் அக்கா 2-3 ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கா. இதை ஒயினும் பக்கத்தில் உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காளா. இங்கே ஜிமினுக்கு கபகபான்னு எரியுது, ஏன்னா அவனை தவிர மற்ற எல்லா பசங்களையும் பார்க்குறான்ட்டு. இப்போது நிமிர்ந்து ஜிமினை தான் பார்க்குறா. பார்த்தா ஜிமின் கோவமாக பார்த்துட்ருக்கா. ஆத்தாடி இவர் ஏன் கோவமாக பார்க்குறாரு? டப்புன்னு கீழே குனிஞ்சிக்கிறா. என்ன இப்படி முறைச்ச பார்க்குறாரு, கொஞ்சம் அடக்கி வாசி ஒயின்னு அப்படின்ட்டு அமைதியாக அந்த ஃபோட்டோஸ்லாம் எட்ட வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ பிரியா வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு, மா இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. இவரையா? ஜிமின் அப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க.
பிரியாவுக்கும் அந்த பையனை பற்றி கேட்டதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு மாமா. சரி, அப்போ நான் அவங்க வீட்லேயும் பேசிடவா? சரி மாமா. அக்கா பார்த்து சொல்லுக்கா. அடுத்ததுக்கு உனக்கு இன்னொரு தங்கச்சிலாம் இல்லை, நீ வேண்டான்னு சொன்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் அப்படின்னு சொல்கிறா வயனு. இதை கேட்டுட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. வயன் அம்மா வந்து, மென்டல் லூஸ் மாதிரி பேசாத அம்மா, நான் சும்மா தாம்மா சொன்னேன். இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பிரியா சொல்லிடுறா. ஜிமின் அப்பாவும் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களும் சரி சொல்லிடுறாங்க. இப்போது அதுக்கான வேலை தான் நடக்குது. இப்படியே ஒரு 2-3 நாட்கள் போயிடுச்சு. பிரியா வந்து பொண்ணு பார்க்க வராங்க. வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கலான்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுவும் வயன் அம்மாவுக்கும் இன்னும் சந்தோஷம். வயனும் நல்ல இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கா, பிரியாவும் நல்ல இடத்துல போகிறான்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிமினதை பார்த்தா தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கான். என்னைய மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நான் பண்ணன்ட்டு எனக்கு திரும்பி பண்ணிகிட்ருக்கா பத்தியாவ. இருக்குடி உனக்கு, எனக்காவது ஒரு நாள் கையில் சிக்காமலையா போயிடுவ, இன்னும் எவ்வளோ நாளுக்கு தப்பிப்ப, உங்கள் அக்கா கல்யாணம் வரையும் தப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். வயன் வந்து பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறா, எதுவும் பேச மாட்டேங்கிறா. என்ன இவர் இப்படி பார்க்குறாரு முறைச்சி, நம்ம என்ன பண்ணோம், நம்ம 17 தானே இருக்கோம். ஜிமினும் வயனும் இப்போது ஜிமின் வீட்டில் தான் இருக்காங்க. வயன், சொல்லுங்க மாமா, என்னாச்சு? இல்லை, நான் அத்தை மீனா 3 பேருமே துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறோம். அதேமாரி உங்கள் அம்மா ஃபேமிலியிலேருந்து வராங்க. அப்போ நான் மாமா? இல்லைடா, நீ வர வேண்டாம், நீ இரு சரியா? ஏன் மாமா? உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் சரியா? ஏங்க அவளையும் கூட்டிகிட்டு போகலாங்க. இல்லை இல்லை, அவள் இருக்கட்டும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களாம் சரியா? சரி மாமா. சரி, நம்ம எல்லோரும் போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. வயனை விட்டுட்டு ஜிமினும் வேலைக்கு போயிருக்கான். ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்டா, வயன் மட்டும் தான் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது வயன் அம்மாவும் போகும்போது கேட்குறாங்க, ஏங்க அவளை மட்டும் ஏங்க விட்டுட்டு வந்தீங்க? இல்லடி, பிரியாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஆல்ரெடி மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லியிருக்கோம், அவள் தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு, அவங்க எதுவும் நினைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் ஜிமினும் வயனும் வேண்டான்னு சொல்லியிருக்கேன், இல்லைனா அவளையும் கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஓ சரிங்க சரிங்க. ஏன்னா அப்புறம் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அக்கா கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க. புரியுதுங்க. சரி, நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கடைக்கு போயிடுறாங்க. இங்கே வயனுக்கு கடுப்பாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வயனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. அன்றைக்கி அத்தை சொன்னாங்கல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்மா. யாருமே இல்லைல்ல? ஆமாம். இப்போது ஃபோன் எடுக்கிறா. ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறா. ஹலோ ஹலோ. என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் மாதிரி இருக்குது, என்னால் முடியலங்க, என்னன்னு தெரியல, ஃபீவர் வந்த மாதிரி இருக்குங்க. என்னாச்சு? இரு உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அடிச்சு முடிச்சு கிளம்பி வரான். வயன் ஃபோனை வச்சிடுறா. இப்போ வருவார் ஜிமின்னு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போய் கபோர்டை திறந்து ஒரு அழகான ஒரு சாரீ ஒன்று எடுக்கிறா. ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஒரு சாரீ எடுக்கிறா. இப்போ ஜிமினும் அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். பார்த்தா மழை வருது. ஐயோ, இதில் வேணா மழை வர, அவள் வேற அங்கே அப்படி இருக்காளே, சரி பரவாயில்ல போயிடும் அப்படின்ட்டு நனைஞ்சிக்கிட்டே வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வரான். இப்போது வந்துட்டு கதவை தான் தட்டுறான். கதவு பூட்டி இருக்கு. வயன் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறான். பார்த்தா ஐயோ, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஏதாவது கீ இருக்கா அப்படின்ட்டு அவன் பேக்கெட்டை பார்க்குறான். பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு கீ இருக்குது. திறக்கலான்னு போகிறான். பார்த்தா கதவு அன்லாக் ஆகுது. அன்லாக் ஆனவனே பார்க்குறான் இவன். வயன் அப்படின்னு கதவை திறக்கிறான். பார்த்தா யாருமே காணோம். வயன் இவன் உள்ளே வரான். அந்த வீடே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இருட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை பெய்யுதா, இந்த கிராமத்துலலாம் வந்து வீட்டு நடுவில் முத்தம் வச்ச மாதிரி இருக்குமா, அதில் நல்லா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். வயன்னு கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறான் நடந்து. இப்போது பின்னாடிலேருந்து யாரோ வந்து ஹக் பண்ணுறாங்க. வயன் அத்தா. இப்போது ஜிமின் திரும்பி பார்க்குறான். வயன் வந்து லைட்டாக மழையில் நனைஞ்சிருக்கா. ட்ரெஸ்லாம் அங்கங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அத்தான் ஐ லவ் யூ அப்படின்ட்டு வயன் கிஸ் பண்ண உடனே ஜிம்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கான்.
என்ன என்னை பார்த்து மயங்கிட்டீங்களா? ஆ அப்படின்றா. ஜிமின் வந்து கிட்டக்க வரான் கிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே எப்படி கிடைப்பேன்? அதுக்குள்ளே வாங்கி கிடச்சிருவேனா என்ன? உங்களுக்கு வேணா நீங்கள் தான் எடுத்துக்கணும், முடிஞ்சால் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. இதை ஜிமின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு வேகமாக ஓடி வரான். இல்லை அப்புறம் நான் பிடிச்சேன்னா அப்புறம் நீ தாங்க மாட்ட பார்த்துக்கோ, முடிஞ்சா பிடி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வேகமாக அந்த முத்தத்துக்கிட்ட தான் போகிறா. போய் நனையிறா. ஜிமின் பார்க்குறான். டக்குன்னு வந்து அவன் முந்தானையை பிடிச்சிடுறான். மாமா விடுங்க. என்ன டே அத்தான் விடுறா. டேயா? என்ன திமிர் இருந்தால் டேன்னு கூப்பிட்றியா? ஆமாண்டா விடு 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 அப்படின்ட்டு இழுக்கிறா. இன்னைக்கு பாரடி உன்னை என்ன பண்ணுறேன்னு அப்படின்ட்டு டக்குன்னு இழுக்கிறான். பார்த்தா சாரி கையோடு வந்துருச்சு. வெறும் ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட்டோட நின்றுட்டுருக்கா. ஜிமின் வந்து வேகமாக ஒயன் அந்த தூணோட சாட்சி வச்சு கிஸ் பண்ணுறான். இப்போது ஒயனை வந்து ஜிம்மினுக்கு ஏடு கொடுத்து கிஸ் பண்ணுறா. ஜிமினுக்கு இது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒயனை பேக் கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு டக்குன்னு அவன் நெக்கில் தான் வந்து கிஸ் பண்ணுறான். மாமா 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கா. டக்குன்னு ஜிமின் வந்து ஒயனோட வாயிலே கை வச்சு பேசாத அப்படின்ட்டு முட்டி போடுறான். அவளோட ஹிப்பு நல்லா தெரியுது. டக்குன்னு அங்கே வந்து ஒரு கடி கடிக்கிறான். மாமா. இப்போது ஜிமின் வந்து மேலே பார்க்குறான். ஒயின் ஒரு மாதிரி லிப்ஸை கடிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு வந்து ஹிப்பில் கிஸ் பண்ணுறான். மாமா மாமா. ஒயின் வந்து ஜிமினோட மூஞ்சியை அப்படியே வச்சு அழுத்திக்கிறா. ஜிமினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ரொம்ப மூடாயிடுச்சு. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு மாமா ஒயின் கூட அப்படின்ட்டு டக்குன்னு ஒயினை தூக்கிட்டு நேராக பெட்ரூமுக்கு தான் போகிறான். போய் பெட்டில் போடுறான். மாமா ஈரமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல வா. ஷர்ட் பேண்ட்லாம் கழட்டிட்டு நேராக போயிட்டு ஒயின் மேலே படுத்துடுறான். மாமா பொறுமையாக மாமா, இங்கே பொறுமைக்கெலாம் இடம் கிடையாது, வா. ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் தரையில் கிடக்குது ஈரமாக. இவங்க ரெண்டு பேரும் எதுவும் போடாமல் இப்போது மேக்கப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இப்போது ஒரு 3 hours கழிச்சு தான் ஜிமின் பக்கத்தில் வந்து படுக்கிறான். மாமா இப்போ ஹாப்பியாக இருக்கேன் நீ? லூசு, நான் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கேன் சரியா? அப்புறம் ஏன் என்கிட்ட அப்போ நீ பேசவே இல்லை? அது சும்மா தான், இல்லைனா இப்போ நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா என்ன? பாரு இப்போ தானே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. மாமா ஆமாம், இப்போ எனக்கும் சேர்த்து ஈடு கொடுத்து நீ பண்ணல, முன்னாடி நான் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மாமா போ மாமா, எனக்கு கிண்டல் பண்ணாத. உண்மையாக சொல்கிறேன், இனிமேட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யணும்ல, அதுக்கு தான். போ மாமா அப்படின்ட்டு போய் ஜிம்மினோட செஸ்ட்லேயே படுத்துக்கிறா. இவனை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். வயனு ஆமாம்மா, இன்னொரு ரவுண்ட் போகலாமா? ஆமாம்மா நீ டயர்டாக இருக்கு, போமாம்மா. வா வா வா, ஒரு பாத்ரூமில் ஒரே ஒரு இது. மாமா போமாம்மா, நீ வேற வாடி அப்படின்ட்டு தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஐயோ மாமா விடு மாமா, விடு மாமா, விடு மாமா அப்படின்னு கத்திகிட்டே இருக்கா. இவனும் உள்ள டோரை சத்திட்டு உள்ளே போயிடுறான். இப்போது அங்கேயும் ஒரு மேக் அவுட் நடக்குது. இப்படியே ஒரு 1/2 hour கழித்து வெளியே வராங்க. பார்த்தா ஜிம்மின் வந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான். மாமா போமாம்மா, என்னால் சுத்தமாக முடியல, நான்லாம் போய் சமைக்க மாட்டேன், போ. உன்னை யாரும் சமைக்க சொன்னா? அதெல்லாம் வேண்டாம், நான் போய் எதாவது வாங்கிட்டு வரேன். அப்போ சரி போ, நான் போய் படுக்க போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது. எதாவது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுறீ? நீ தானே போ, எனக்கு ஏதாவது ஒரு நைட்டி மட்டும் எடுத்து கொடு, நான் போட்டுட்டு படுத்துக்கிறேன். சரி சரி அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுறான். இவ்வளோ மாற்றிட்டு கப்பு சிப்பன் படுத்துக்கிறா. போயிட்டு ஹாட் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவள் வயிற்றில் வைக்கிறான். மாமா என்னது? நான் உண்மையாக சொல்லவா? என்ன? நல்ல வேலை எங்கள் அக்கா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்? ஆமாம், இல்லைன்னா இப்படிப்பட்ட நல்ல புருஷன் எனக்கு கிடச்சிருப்பாரா அப்படின்றா. ஜிமின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, உங்கள் அக்கா விட்டு கொடுத்ததுனால நீ கிடைக்கல, அது நான் நினச்சதுனால தான் நீ எனக்கு கிடச்ச அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். என்னம்மாம்மா? ஆமாம் ஆமாம், இல்லைனா இப்படிப்பட்ட நல்ல பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்றான். இப்படி அவங்க டேஸ் எல்லாம் சந்தோஷமாக போகுது. இப்போது பிரியாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு.
வயன் வந்து கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்ருக்கா. அப்போது தாளிக்கும் போது அவளுக்கு உமட்டுற மாதிரி இருக்குது. ஏய் என்னாச்சு? இல்லை என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. ம் ம் ஓ. வேகமாக ஜிங்க் கிட்ட போயிட்டு வாந்தி எடுக்கிறா. வேகமாக போயிட்டு அவங்க தலையை பிடிக்கிறாங்க. ஏய் என்னாச்சு? இல்லை ஒரு மாதிரி வாமிட்டாக வருது, ஸ்மெல்லு ஒத்துக்கல. சரி சரி, நீ வெளியே போய் உட்கார். சரி, நான் என்ன டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா மாத்திரை எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. போயிட்டு ஜிமின் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நம்ம மருமக வாந்தி எடுக்கிறாங்க, என்னாச்சு? ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா என்ன? ஏங்க உங்களுக்கு வேறு விவரம் தெரியாத மாதிரி பேசாதீங்க, மாசமாக இருக்க போகிறாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஐயோ ஆமாம்ல, ஏண்டி கல்யாணம் ஆகியோ 1.5 மாதம் தான் ஆகுது, அதுவே அவங்களுக்கு அவசரமாக கல்யாணம் நடந்துச்சு. ஏங்க அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, எனக்கு தெரியும். நீ டாக்டரை வர சொல்லுங்கள், ஒரு வாட்டி பார்த்துருவோம். சரின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா டாக்டரை வர சொல்கிறாங்க. வயனை செக் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் உள்ளே வரப்போகுது அப்படின்றாங்க. எல்லாருக்குமே கேட்டதும் சந்தோஷம். வயனுக்கு பயங்கர சந்தோஷம். அவள் டக்குன்னு எந்திரிச்சு குதிக்க போகிறா. ஏய் கூச்சிடாத அப்படின்ட்டு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, எனக்கு ஜாலியாக இருக்குது. அம்மா ஜிமின்னு நீயே உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரி அத்தை. இப்போது வயன் ஃபோன் பண்ணி, எங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா வீட்டுக்கு? ஏன் என்னாச்சு? வாங்கலேன் சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம், வரமாட்டிங்களா அப்படின்றா. சரி இரு வந்துட்டேன். இவனும் ஏதோ முக்கியமான விஷயம்னு ஒன்று வேகமாக கிளம்பி வீட்டுக்கு வரான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உள்ளே வந்து கேட்குறான். பார்த்தா எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ மீனா வந்து டக்குன்னு ஒரு பலூனை வெடிக்கிறா. அதுலேருந்து எல்லாமே கொட்டுது. நீ அப்பாவாக போகிறடா அப்படின்னு சொல்லி கத்துறா. என்ன? இப்போது வயன் பார்க்குறாங்க. வயன் வைக்கப்பட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிட்டா. வயன் உண்மையாவா? ஐயோ அப்படின்ட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். டேய் நாங்களாம் இருக்கோம், நீங்களாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க அப்புறம் அப்படின்றான். பத்தியா பொண்டாட்டி வந்தோடனே எல்லாரையும் நம்மள மறந்துட்டான். மாமா கொஞ்ச நேரமா ப்ளீஸ்மா, என் பொண்டாட்டி நான் கொஞ்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தூக்கிட்டு வேகமாக மேலே போயிட்டான். டே பாத்திரா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வேகமாக ஓடிட்டான். போய் ரூமில் வச்சுட்டு கதா சத்திட்டு, ஏண்டி உண்மையாவா? ஆமாம், டாக்டர் பார்த்துட்டு இன்றைக்கி தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். சாரியை விளக்கிட்டு வயிற்றுலேயும் ஒரு கிஸ் பண்ணுறான். என்ன பிள்ளை மேலே அதுக்குள்ளே பாசமா? ஆமாம் இருக்காதா? ஏய் ஃபஸ்ட்டு உனக்கு தாண்டி கிஸ் பண்ணேன். ஆமாம் எங்கே நீங்கள் முதல்ல குழந்தைக்கு கிஸ் பண்ணியிருந்தீங்க, நான் அப்புறம் சண்டை போட்டுருவேன். ஆமாம் முதல்ல நான் தான் முக்கியம். சரிடி. ஐயோ இவன் தூக்கி சுற்றுறான். ஏங்க என் தலை சுற்றுதுங்க. ஐயோ ஆமாம்மா. பத்திரமா உட்கார வச்சுட்டு காலை அமுக்கி விடுறான். ஏங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இல்லை நீ முதல்ல ரெஸ்ட் எடு, இதுக்கப்புறம் தான் உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஜிமின் வந்து வயனை அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறான். எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஜிமின் இப்படிப்பட்டவனா அப்படின்ற மாதிரி இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது. அதை பற்றிலாம் அவன் கேர் பண்ணல. அவன் வயனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்குன்னு தாங்குறான். நாட்கள் இப்படியே போகுது. கிட்டத்தட்ட இதோட 7-8 மாதம் ஆயிடுச்சு. வயன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. கூட ஜிமினும் வந்திருக்கான். வயனோட வயிறுலாம் நல்லா பெருசாகிடுச்சு. அவள் எந்திரிச்சு நடக்க முடியாமல் நடந்து வந்து சோஃபாவில் உட்காடுறா. ஏய் பார்த்து உட்காரடி. சரி அப்படின்ட்டு உட்காடுறா. சரி நான் உனக்கு ஜூஸ் எதாவது எடுத்துகிட்டு வரேன். ஐயோ எனக்கு வேணாம், நான் இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அம்மா ஏதோ கஷாயம் கொடுத்தாங்க, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக விட்டாலே போதும் அப்படின்ட்டு அழுவுறா. சரி ஒன்றும் இல்லை, இதை மட்டும் குடி ஓகேவா, நான் ஜூஸ் மட்டும் கொடுக்குறேன், டாக்டர் இதை குடிக்க சொல்லியிருக்காங்க. ஏங்க முன்னாடிலாம் அதெல்லாம் குடித்தாங்க எல்லோரும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் தெரியாது. ஏன் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும், நீனும் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் சொல்கிறத செய். அம்மா செய்யடி, என்ன குடிக்கிறதுக்கு வலிக்குதா? போமா அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறான் ஜிமின்னு. பார்க்குறா. எங்கே போதும் இதோட, சரி போதும் இதுக்கு மட்டும் குடி அப்படின்னு குடிச்சிட்டே இருக்கா. இப்போ ஒரு வாய்ஸு, வயனு அக்கா வாக்கா அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறா. உட்காரு. ஜிமின் வந்து உட்காரு, திடுக்குன்னு எந்திரிக்காத, பொறுமை. சரி அக்கா நீ எப்போ வந்த? நீ வரேன்னு சொல்லவே இல்லை. அதான் நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் சரி பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். மாமா எங்கே? வாங்க மாமா. வரேன். எப்படி இருக்கடா? குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க மாமா. இப்போது எல்லாருமே சிரித்து பேசி சந்தோஷமாக கலகலான் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறான். வயன் நீ போய் ரெஸ்ட் எடு வா. ஏங்க உன் கால்லாம் வீங்குது பாரு, வா நீனு, இதுக்கு தான் சொன்னேன் ரெஸ்ட் எடுன்ட்டு. வயன் அம்மாவும் பார்க்குறாங்க. இன்னடி கால் வீங்கி இருக்கு. இவ்வளோ நேரம் கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தேன்.
நீ நீ போ மாப்பிள்ளை, இவ்வளோ மேலே ரூம் கூப்பிட்டு போங்க. மா எனக்கு அங்கே படுக்க முடியலம்மா, என்ன பேசுகிற மாதிரி இருக்குமா. ஏய் கொஞ்ச நாள் அடங்கி உடங்கிரு என்ன அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, வயன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இதை பிரியா பார்க்குறா. பார்த்துட்டு அவள் புருஷனை பார்க்குறா. அவங்க அந்தளவு கூட கண்டுக்கல. இவளுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. ஒருவேளை நான் தான் ஜிமினை மிஸ் பண்ணிட்டேனா? ஜிமின் கேரக்டர் ரொம்ப நல்லா தான் இருக்குது, வயனை அப்படி வச்சு தாங்குறான். ஒருவேளை நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேனா மற்றவங்க பேச்சை கேட்டு அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரி நினைக்கிறா. என்னமோ போ, என் தங்கச்சி சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிட்டு விட்டுடுறா. அதுக்கப்புறம் அவள் வேலையை பார்க்க போயிடுறா. இப்படி தான் நாட்கள்லாம் போகுது. ஜிமின் வந்து வயனை தாங்குறான். அவளை தனியாக எங்கேயுமே விடுறதில்ல, அவள் கூடயே தான் இருக்கான். இப்படியே 3 மாதமும் போயிடுச்சு. இப்போது டெலிவரி டைம் வந்துருச்சு. வயன் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. பக்கத்தில் ஜிமினும் தூங்கிட்டுருக்கான். திடீர்னு அவளுக்கு வலிக்குது. என்ன வலிக்குது? அம்மா மாமா மாமா அப்படின்ட்டு கூப்பிட்றா. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஐயோ, இப்போது பக்கத்தில் இருக்க தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கிறா. குடிச்சிட்டு உட்காந்துருக்கா. பார்த்தா வலி இன்னும் வலிக்குது. ஐயோ என்ன வலிக்குது? மாமா எந்திரிங்க மாமா, மாமா டே அத்தா எந்திரிடா அப்படின்னு ஒன்று வேகமாக எந்திரிக்கிறான். என்னாச்சு மாமா வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இரு நான் போய்ட்டு அம்மா எழுப்புறேன். அம்மா போங்க மாமா, சீக்கிரம் போங்க மாமா அப்படின்ட்டு அவள் அழுகுறா. ஜிமின் போயிட்டு கதவை தட்டுறான். அத்தை என்ன மாப்பிள்ளாச்சு? ஒயினுக்கு வலி வந்துருச்சான். என்ன சொல்கிறீங்க? இப்போ கிடுகிடு எல்லாம் மேலே வராங்க. பார்த்தா ஒயின் கத்திட்டு இருக்கா. மாப்பிள்ளை நீங்கள் போய் கார் எடுங்க. சரி நான் ஒயினை கூப்பிட்டு வரேன். சரிங்க அத்தை. இப்போ ஜிமின் போயிட்டு கார் எடுக்கிறான். ஒயினை பொறுமையாக நடந்து கூப்பிட்டு வராங்க. அம்மா முடியலம்மா, வலிக்குதும்மா. இல்லை கொஞ்சம் தான்டா வலி போகிறதுக்கு, கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போது அவளை காரில் உட்கார வைக்கிறாங்க. எங்க சீக்கிரம் போங்க, வேகமாக போங்க, வலி தாங்கலை, அம்மா வலிக்குது அம்மா. ஜிமின் கண்ணெல்லாம் கலங்குது. இவ கத்துறதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஒயின், ஒன்றும் இல்லை. யோ நீ சீக்கிரம் வண்டி ஓட்டியா அப்படின்னு உடனே வேகமாக வண்டியை ஓட்டுறான். போயிட்டு ஹாஸ்பிட்டல் என்ன உடனே வேகமாக ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ உள்ள ஒயின் அந்த கத்துறா. ஜிமினுக்கு இங்கே நிற்கவே முடியல. மாப்பிள்ள ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, டெலிவரி பெயின்னா அப்படி தான் இருக்கும், நீங்கள் பதட்டப்படாதீங்க. அவள் எப்படி கத்துறா பார்த்தீங்களா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வருது. அவளுக்கு இவ்வளோ வலிக்கும் தெரிஞ்சால் நான் குழந்தை பெற்றிருக்கிறத பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஐயோ அப்படின்ட்டு அழுகுறாரு. மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒன்றும் இல்லை, இதோ கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான் சரியாயிரும் மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, குழந்தை வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான், வலிலாம் இருக்காது. ஒயின் நல்லா சவுண்டாக கத்துற சத்தம் கேட்குது. அத்தை கூட குழந்தை சத்தமும் கேட்குது. எல்லாருமே பார்க்குறாங்க. குழந்தை பிறந்துச்சு மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை. அத்தை ஒயின் எப்படி இருப்பா? ஒயனுக்கு பரவாயில்ல, இருங்க வருவாங்க, டாக்டர் வெளியே வந்து சொல்லுவாங்க. இப்போது டாக்டர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வராங்க. ஒயின் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு முழிப்பாங்க. இந்தாங்க குழந்தைய பாருங்க, எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அத்தை குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க. என்ன குழந்தை? பொம்பளை பிள்ளைமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் தேவதை அப்படின்னு சொடக்கெடுக்கிறாங்க. ஜிமின் என்னன்னு கூட பார்க்கல. அவன் வந்து ஒயினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போது ஸ்ட்ரக்சரில் ஒயினை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. ஒயன் இல்லை, அவங்க கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்க. சரி இப்போது ஒயினை வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிமினும் போய் கூடயே உட்காந்துக்கிறான். இது அவங்க அம்மா பார்த்துட்டு ஒயின் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க மாப்பிள்ளை எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு பாருங்க நம்ம பொண்ணு மேலே, இன்னும் அவர் பொண்ணையே பார்க்கல, ஆனால் நம்ம பொண்ணை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ குழந்தை கத்துது. ஒயின் லைட்டாக கண்ணு முழிக்கிறா. ஒயன் ஜிமின் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் நல்லா இருக்கேன். சரி நீ ரெஸ்ட் எடு, ஒன்றும் இல்லை. குழந்தை அத்தை குழந்தை எடுத்துகிட்டு வாங்க. குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைய பார்த்தீங்களா? பாருங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பொம்பளை பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க அப்படின்ட்டு காமிக்கிறா வயனு. இப்போ தான் ஜிமின் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கா அந்த குழந்தை பார்க்குறதுக்கு. வயனோட அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஜிமின் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஏங்க அழுறீங்க? இல்லை
நீ கத்தும் போது நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. இதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வேணாம் சரியா. பார்க்குறேன் நீங்கள் எத்தனை நாள் இதை கடைப்பிடிக்கிறீங்கன்னு. இல்லை வேண்டாம். ஆமாம் ஆமாம் சொன்னாங்க. போங்க. இதெல்லாம் பார்த்தா குழந்தை பெற்றுக்க முடியுமா? இல்லை நீங்கள் வந்திருப்பீங்களா இல்லை நான் வந்திருப்பேனா? இதை பாருங்கள், இவளை பார்த்தோன்னே எல்லா சந்தோஷமும் வந்துருச்சுல்ல. நான் கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே இவ தான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கிஸ் பண்ணுறா குழந்தைக்கு. உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கெலாம் உயிர் போய் வருது தெரியுமா. சரி விடுங்க, நான் நல்லா தானே இருக்கேன். பாருங்கள், உன் முன்னாடி முழுசாக தானே உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் என்ன, சும்மா ஃபீல் பண்ணாதீங்க. ம் அப்புறம் பாருங்கள், நான் அப்புறம் கோச்சின்னு போயிடுவேன். எங்கே நடந்து போ பார்க்கலாம். அது தெரியுதுல்ல, அப்புறம் என்ன. அப்பாடி சிரிச்சிட்டிங்களா? இப்போது ஒயின் நெத்தியிலே கிஸ் பண்ணுறான் ஜிமின்னு, குழந்தையோட நெத்தியிலையும் கிஸ் பண்ணுறான். இப்படி தான் ஹாப்பியாக போகுது. ஜிமினோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க குழந்தைய. குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. டேய், உன்ன மாதிரியே உரிச்சு எடுத்துகிட்டு இருந்துச்சுடா குழந்த. என்ன இப்போ என்ன மாதிரி இல்லையா? என்னத்த 10 மாதம் நான் தானே சுமந்து பெற்றேன். அது அவங்க அப்பனை உரிச்சிட்டு வந்திருக்கு. என்ன இது நியாயம்? அதெல்லாம் செல்லாது. ஏங்க, அடுத்த வாட்டி என்ன மாதிரி ஒரு குழந்தை பெற்றணும் சரியா? இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க சுற்றி. ஓகேடாமி, இதோட ஜிம்மினோட ஒன் ஷாட்டோட போனஸ் பார்ட் முடியுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.